ரெண்டாவது, திமுகவை பொறுத்த வரைக்கும் திமுக தான் பீஸ் போன பல்பு. ஏன்னா இன்னும் ஒரு ரெண்டு அமாவாசைக்குள்ள பீஸ் போயிடும். அதனால இப்ப கொஞ்சம் பிரகாசமா எரியலாம். அதாவது என்னடா, திமுக எப்பொழுதெல்லாம் பிளவு ஏற்படுதோ அப்பொழுதெல்லாம் திமுக ஆட்சி தான் பிடிக்கிறது. அதுதான் 2021 ஏற்பட்டுச்சு. அதிமுக ஒரு பிளவு ஏற்பட்டுச்சு. அப்போ அந்த சமயத்தை அதை பயன்படுத்திக்கிட்டு மக்கள்கிட்ட பொய்களா பச்சை பொய்களை சொல்லி மக்களை ஏமாத்தி வாக்குகளை அன்னைக்கு சாக கடந்த பாம்புக்கு பால் ஊத்துன மக்களை மறந்து பால் ஊத்துனதுனால இன்றைக்கு மக்களை கொத்துகிறது, மக்கள் அந்த விஷத்தை கக்குகிறது நான் பாக்குறேன். இப்போ இவங்க சொல்றாங்க, நான் சொல்றேன் சார், 2011 இருந்து 2019 வரைக்கும் 14 முறை தோற்று போனாங்க. அது இல்லாம 2006 கூட மைனாரிட்டி கவர்மெண்ட். அதாவது நான் கேட்கிறேன், இந்த திராவிட மாடல் ஆட்சியில நீங்க இந்த ஆட்சியில சமூக நீதி இருக்கான ஒரே ஒரு நண்பர் இஸ்லாமியர் என்பதனால கேட்கிறேன். நம்ம சாதிக்கு இருக்கிறாரு. நான் கேட்கிறேன், இந்த இப்ப கருணாநிதியினுடைய வாரிசு இங்க இருக்காரு, இப்ப இருக்கிறாரு. அன்பழகனுடைய வாரிசு இப்ப இருக்கிறாரு. பொன்முடி வாரிசு, ஆட்காடு வீரசாமி வாரிசு, பெரியசாமி, எல்லா இயக்கத்தினுடைய முக்கிய தலைவர்களுடைய வாரிசு எல்லாம் இன்றைக்கு எம்பிக்களாகவும் எம்எல்ஏக்களாக இருக்கிறாங்க. நான் கேட்கிறேன், சாதிக் பாஷா வாரிசு எங்க சார்? ரகுமான் பதவியிலே இல்லையே சார், அவர் ஒரு பிசினஸ் மேன் சார். சாதிக் பாஷா ஒரு முன்னாள் அமைச்சரா? சரி சரி சரி. முன்னாள் அமைச்சர் சாதிக் பாஷா வாரிசு எங்க சார்? நம்ம ஆயிரம் விளக்கு விஸ்வனுடைய வாரிசு இப்ப எங்க சார்? அதாவது நாகூர் இஎம் அனிஃபாவுடைய வாரிசு இப்ப எங்க சார்? ரகுமான் கானுடைய வாரிசு எல்லாம் இப்ப எங்க சார்? இதுதானா சார் சமூக? எத்தனை இஸ்லாமியர் மாவட்ட செயலாளர் இருக்காங்க சார்? இப்ப எத்தனை எஸ்சி எஸ்டி மாவட்ட செயலாளர் இந்த இயக்கத்தில் இருக்காங்க சார்?